இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு தான். ஸோ அது எப்படி வைக்கணும்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். அதாவது உருண்டை குழம்புனா நம்ம மசாலா வடை செய்வோம்ல, அந்த மாதிரி செய்கிறதுல நம்ம காரக்குழம்புல போட்டு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பாருங்கள். பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கணும். கடுகு சீரகம்லாம் போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இலை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போடணும். அந்த கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம பூண்டு ஊற்றி வச்சுருந்தோம். அந்த பூண்டையும் அதை கூட போட்டு ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளியை அதை கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா புளியும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கரைச்சி வச்சுருந்த புளியும் மிளகாத்தூளும் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும். இந்த கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வந்து சூப்பராக வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி